अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं धंसजीवं साद्वैतं शावदूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगद्पते गोपेश गोपिका कान्त राधा कान्ता नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा भगवद्गीதை अध्याயம் 15 श्लोकम 5। निर्माणमोहाजितसङ्गदोषा अध्यात्मनित्या विनिवृत्तकामा त्वन्त्वैर्विमुक्ताः सुखदुःखसंस्कैर्गच्छन्त्यमूढा पदम् अव्ययं तत्। பொய் கௌரவம், மயக்கம் மற்றும் தவறான சங்கத்திலிருந்து விடுபட்டு நித்தியத்தை புரிந்து கொண்டு பௌதீக காமத்தை நிறுத்திவிட்டு இன்பம் துன்பம் என்னும் இருமையை ஒழித்து மயக்கமுறாமல் இருப்பவர்கள் பரமபுருஷரிடம் சரண் அடைவது எவ்வாறு என்பதை அறிந்து அந்த நித்திய ராஜ்யத்தை அடைகின்றனர். இல்லையா? நம்ம 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் பார்த்துட்ருக்கோம். இப்போ அதில் இதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏன்னா அந்த ஜட இயற்கை எப்படிப்பட்டது, இந்த ஜட உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் யார் ஒருவர் பகவானிடம் பரமபுருஷ பகவானிடம் எப்படி சரணடைவது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நித்திய ராஜ்யத்தை அடைகின்றனர் அப்படின்னு சொல்லி அதை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, பொய் கௌரவம் இல்லையா? நம்முடைய உண்மையான நிலை நான் ஜீவாத்மா. அந்த பொய்யான அந்த தவறான அடையாளத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொள்வதில்லை இல்லையா? மயக்கம், நான் இந்த உடல் என்னை சார்ந்தது எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மயக்கத்திலிருந்தும் விடுபட்டவர்கள். அப்புறம் தவறான சங்கத்திலிருந்து விடுபட்டு அப்புறம் நித்தியத்தை புரிந்து கொண்டு இல்லையா? நித்தியமானது என்ன? ஆன்மீக உலகம் நித்தியமானது, ஆத்மா நித்தியமானது, பகவானுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த நித்திய உறவும் நித்தியமானது. அதை புரிந்து கொள்வது, அதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி தங்களுடைய செயல்களை அமைத்து கொள்வது. அப்புறம் பௌதீக காமத்தை நிறுத்திவிட்டு இன்பம் துன்பம் என்னும் இருமையை ஒழித்து இல்லையா? நம்முடைய ஸ்ரீமத் பாகவதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு
ஏன்னா நம்ம வந்து மெயினாக வந்து இந்த பௌதிக உலகத்தில் வந்து நம்ம சிக்கிக்கொள்வதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த இருமைகளால் நாம் பாதிக்கப்படுகிறோம். இப்போ இந்த இருமைகளால் பாதிக்கப்படுவதனால்தான் நாம் திரும்ப திரும்ப இந்த பௌதிக உலகத்தில் வந்து சிக்கிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மயக்கமுறாமல் இருப்பவர்கள், இன்ப துன்பங்கள் என்னும் இருமையை ஒழித்து மயக்கமுறாமல் இருப்பவர்கள் பரமபுருஷரிடம் எவ்வாறு என்பதை அறிந்து சரணடைவது எவ்வாறு என்பதை அறிந்து அந்த நித்திய ராஜ்யத்தை அடைகின்றனர். சரணடையும் முறை இங்கே அருமையாக விளக்கப்பட்டுள்ளது. முதல் தகுதி என்னவென்றால் கர்வத்தினால் மயங்காமல் இருக்க வேண்டும் இல்லையா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 11வது அத்தியாயத்தில் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? விஸ்வரூபத்தில் வந்தும் அர்ஜுனன் கிட்ட பகவான் வந்து சொல்லும் போதும் நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாச்சின் அப்படின்னு வந்து பகவான் வந்து சொல்கிறாங்க அர்ஜுனனிடம். என்னன்னா, நீ வந்து ஒரு கருவியாக செயல்படுவாய் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி இல்லையா? அர்ஜுனனுக்கு இவ்வளோ பகவானுடைய சொல்படி வந்து செய்ததனால் அர்ஜுனனுடைய புகழ் இன்றும் வரைக்கும் நிலைத்திருக்கு இல்லையா? அப்போ வந்து என்னென்னா, அர்ஜுனன் வந்து செய்ததை மாதிரி நமக்கு தெரியுது, ஆனால் உண்மையிலேயே எல்லாவற்றையும் பகவான் அதற்கு முன்னாடி செய்து விட்டார் இல்லையா? அந்த விஸ்வரூபத்தில் வந்து அர்ஜுனன் வந்து பார்க்கிறார், எதிர்காலமும் தெரியுது இல்லையா? பகவானுடைய வாய்க்குள் எல்லாருமே வந்து உள்ளே போய்கிட்டே இருக்காங்க இல்லையா? அப்போ வந்து என்னென்னா, அந்த சூழ்நிலை எல்லாமே முன்னாடியே பகவான் ஏற்பாடு செய்து விட்டார். அர்ஜுனன் வந்து எப்படி சொல்கிறாங்க, நீ கருவியாக மட்டுமே செயல்படுவாய் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நாம் வந்து சரணடையும் முறை நான் அப்படின்னு சொல்லி அந்த கர்வம் இல்லாமல் இருக்க வேண்டும். நான் தான் செய்கிறேன் இல்லையா? பௌதிகத்தில் வந்து முதல் என்னது அப்படின்னாக்கா, நம்ம செய்வதெல்லாம் நான் தான் செய்தேன், என்னுடைய முயற்சியினால் தான் எல்லாமே வந்தது அப்படின்னு சொல்லி பௌதிகவாதிகள் வந்து நினைப்பது. இதே ஆன்மீகவாதிகள் எல்லாருமே எப்படி நினைப்பாங்கன்னா, இது எல்லாமே பகவானுடைய கருணையால் நடந்தது அப்படின்னு சொல்லி எவ்வளோ உயர்ந்த செயல் செய்தாலும் அவங்க வந்து ரொம்ப எளிமையாக பணிவோடு வந்து அவங்க செய்வாங்க இல்லையா? இதற்குரிய உதாரணம் வந்து நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் பாண்டவர்களுடைய அவங்களுடைய நிலையிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ அதில் பார்த்தோம்னா, பாண்டவர்கள் 5 பேர் இல்லையா? எவ்வளோ பலசாலிகள் இல்லையா? அர்ஜுனன் இல்லையா? அவங்க வந்து எவ்வளோ பலசாலி இல்லையா? அவங்களுடைய அந்த ஆயுதத்தினால், அந்த அம்பு, அந்த அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த வில்ல அம்பு, அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்களே. இப்போ அதன் மூலமாகத்தான் வந்து எல்லாரையும் வந்து வெற்றி கொண்டார் இல்லையா அர்ஜுனன் இல்லையா? அப்போ அர்ஜுனனுக்கு இணையாக யாருமே வந்து அம்பு விட முடியவில்லை. இப்போ அந்த அளவுக்கு பீஷ்மதேவரை கூட தோற்கடித்தார், அந்த மாதிரி வந்து சொல்லப்படலாம். இப்போ அந்த மாதிரி இல்லையா? அப்போ அதுக்கப்புறம் பீமன் இல்லையா? எவ்வளோ பலசாலி, அவருக்கு நிகராகவும் யாரும் இருக்க வந்து முடியாது. அப்புறம் யுதிஷ்டிர மகாராஜா இல்லையா? அவர் வந்து தர்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவர் ஒரு நாள் கூட வந்து வாழ்க்கையில் போய் சொல்லாததுனால அவருடைய தேரே வந்து 1 இன்ச்சு மேலே வந்து போகுமாமா, தரையிலேயே படாமல். இப்போ அந்த மாதிரி வந்து அந்த பாண்டவர்கள் வந்து அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் இல்லையா, கடைசியில் வந்து என்னாச்சு, திரௌபதிக்கு வந்து அந்த துயில் உரையும் போதும் அவர்களால் அருகிலே இருந்தும் காப்பாற்ற முடியவில்லை இல்லையா? இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும், கடைசியில் வந்து அவங்க கிருஷ்ணா யாதவா அப்படின்னு சொல்லி பகவானை தான் வந்து அழைத்தார் இல்லையா? அப்போ அதுதான், எவ்வளவு நம்ம பலம்சாலியாக இருந்தாலும் இது ஒரு கட்டத்தில் வந்து நம்மளுடைய வந்து சுயபலம் வந்து கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நமக்கு உதவி செய்யாது. உண்மையிலே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு என்னென்னா பகவான் தான் காரணம். ஏன்னா காண்டீபம் இல்லையா, காண்டீப வில் வந்து அர்ஜுனன் வந்து வச்சுருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போதும் வந்து குந்தி மகாராணி வந்து எல்லா குருஷேத்திர போர் எல்லாமே வந்து முடிந்த பிறகு பகவான் கிருஷ்ணர் வந்து துவாரகைக்கு வந்து திரும்பி போகிறாங்க, ரதத்தில் ஏறி உட்கார்ந்துட்டாரு, ரதம் கிளம்பணும் அவ்வளோதான். ஆனால் அந்த நேரத்தில் குந்தி தேவி வந்து பிரார்த்தனை வந்து செய்கிறாங்க. ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் காண்டத்தில் வந்து அந்த பிரார்த்தனைகள் இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அந்த பிரார்த்தனையில் வந்து சொல்கிறாங்க, கிருஷ்ணா நீங்கள் வந்து இங்கேருந்து போயிடாதீங்க, ஏன்னா வந்து நீங்கள் இருந்ததுனால தான் இங்கே வந்து எங்களுக்கு புகழ் இருந்தது, எங்களுக்கு வலிமை இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருந்ததுனால தான் எல்லா வளங்களும் வந்து நிறைந்து இருந்தது, எல்லா இடத்துலையும் பசுமையாக இருந்தது. நீங்கள் இருந்ததுனால்தான் இது எல்லாமே இந்த ரொம்ப செல்வ செழிப்போடு வந்து இருந்தது. நீங்கள் இல்லை அப்படின்னாக்கா இது எல்லாமே மங்களம் எல்லாமே வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி குந்தி தேவி வந்து பிரார்த்தனை வந்து செய்கிறாங்க இல்லையா? அப்போ இதுதான், இப்போ இதே மாதிரி தான் அர்ஜுனன் வந்து என்னன்னா, பகவான் வந்து எல்லா நிலையும் முடிச்சுட்டு போன பிறகு
அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காண்டீபம் வச்சு தான் எல்லா ஊரையும் வந்து அழித்தாங்க இல்லையா, அதன் மூலமாக தான் புகழ் கிடைத்தது. ஆனால் பகவான் வந்து லீலையை முடிச்சுட்டு போன பிறகு அந்த காண்டீபம் வில்லும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி உடச்சி கடலை தூக்கி போட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா, பகவான் இருப்பதினால்தான் என்னுடைய வெற்றி, பகவான் வந்து இல்லாததினால் எனக்கு எதுவுமே இந்த காண்டீபம் கூட எனக்கு பலன் அளிக்காது அப்படின்னு சொல்லி அர்ஜுனனால் வந்து புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா அர்ஜுனன் வந்து பகவான் வந்து இருக்கும்போதும் அர்ஜுனனோடையே வந்து பகவான் வந்து இருக்கிறார், பாண்டவர்களோடையே அவர் இருக்கும்போது எல்லாமே அவங்களுக்கு வந்து எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் அவங்களால வந்து அந்த கஷ்டம் வந்து ஒரு பெரிதாகவே வந்து தெரியலை. ஆனால் பகவானை வந்து இழந்த பிறகு அவங்க பட்ட கஷ்டத்தை விட பல மடங்கு அதிகமாக வந்து அவர்கள் உணர்ந்தார்கள். ஏன்னா வந்து அவங்க இருக்கின்ற அந்த ஆனந்தம், அந்த எல்லாத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரே காரணம் வந்து கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து அவங்களை வந்து விட்டுட்டு லீலையை முடிச்சுட்டு போன பிறகு வந்து உணர்றாங்க பாண்டவர்கள். இப்போ இது எல்லாமே ரொம்ப அழகாக வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கும். அர்ஜுனன் வந்து துவாரகைக்கு வந்து போய் பார்த்துட்டு வர வந்து சொல்கிறாங்க யுதிஷ்டிர மகாராஜா. இப்போ அந்த மாதிரி அங்கே சொல்லும் போதும் அங்கே வந்து அர்ஜுனன் வந்து போன அர்ஜுனன் வந்து வரவே இல்லை. அப்போ வந்து யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு வந்து தெரியுது, இந்த ஏன்னா ஒரு பக்கம் வந்து கலியுகம் வந்து சூழ்ந்துருச்சு. அப்போ அந்த சூழ்நிலை எல்லாமே வந்து பார்க்குறாங்க, அந்த அறிகுறிகள் அது எல்லாமே பார்த்துட்டு யுதிஷ்டிர மகாராஜா வந்து இது வந்து கலியுகம் வந்து தொடங்கிருச்சு, இப்போ பகவான் வந்து ஒருவேளை லீலையை முடிச்சுட்டு போயிருப்பாரோ, ஏன்னா பகவான் இருக்கிற வரைக்கும் கலியின் ஆதிக்கம் வந்து செல்லாது. அப்போ வந்து பகவான் வந்து இங்கே லீலையை முடிச்சுட்டு போயிருப்பாரோ, அதனால தான் இங்கே கலியின் ஆதிக்கம் வந்து இந்த அறிகுறிகள் எல்லாமே வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி, அப்போ பகவான் லீலையை முடித்து கொண்டு போய்விட்டார், நாமளும் இந்த உலகை வந்து துறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சந்நியாச ஆடையை வந்து அணிகிறார்கள். இப்போ இது எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டிருக்கு. இப்போ அது என்னென்னா, எவ்வளோ பெரிய ராஜ்யத்தை இவர்கள் உலகம் முழுக்க ஒரு அரசரின் கீழ் ஆண்டாலும் இல்லையா, பகவான் இல்லாத ஒரு இடத்தில் நமக்கு எந்த மதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி யுதிஷ்டிர மகாராஜா வந்து யுதிஷ்டிர மகாராஜா ஆட்சி காலத்தில் இருக்கும் போதும் யாருக்கும் எந்த வறுமையும் இல்லை. அந்த பருவ காலத்தில் சரியாக வந்து எல்லாமே வந்து நடந்தது, தேவைக்கு அதிகமாகவே எல்லாமே வந்து விளைந்தது, யாருக்கும் வந்து எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருந்தார்கள். தேவைக்கு அதிகமாக விளைந்ததால் அவங்களுக்கு வந்து தேவைகளுக்காக வந்து உழைக்க தேவையில்லாமல் இருந்தது இல்லையா. நம்ம தேவைகளுக்காகவே இரவும் பகல் வந்து நம்ம கஷ்டப்படுறோம், ஆனால் தேவைகளுக்கு அதிகமாகவே அவங்களுக்கு வளங்கள் இருந்ததுனால எல்லாருக்குமே வந்து நிறைய நேரம் வந்து மிச்சமாச்சு. இப்போ அந்த நிறைய நேரம் இருக்கும்போது என்ன செய்வது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பகவானுக்கான அந்த பக்தி தொண்டு சேவை செய்வதற்காக அந்த நேரத்தை எல்லாமே பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த மாதிரி வந்து ஒரு சரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. அரசருக்கு எதிரியே கூட வந்து இல்லை. நாட்டு மக்கள் வந்து யுதிஷ்டிரர் வந்து ரொம்ப அரசரை வந்து ரொம்ப இதாகவே மரியாதையுடன் வந்து அவங்க வந்து நடத்தினார்கள். ஆனால் அந்த மாதிரி எல்லாமே சரியாக இருந்தும் பகவான் கிருஷ்ணர் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே வந்து எனக்கு எவ்வளவு வளம் இருந்தாலும், எவ்வளவு செல்வ செழிப்பு இருந்தாலும், எவ்வளவு புகழ் இருந்தாலும் எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் வந்து துறக்கிறார்கள் பாண்டவர்கள். இப்போ தூய பக்தர்கள் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம தூய பக்தர்களை பற்றி வந்து நம்ம நிறைய ஒரு ஆதாரங்கள் வந்து சாஸ்திரத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே நம்ம பார்த்தது ஒரே ஒரு ஆதாரம் இது. இப்போ அதான் இங்கே சொல்லப்படுது. வந்து சரணடையும் முறை முதல் தகுதி என்னென்னா கர்ப்பத்தினால் இல்லையா, கர்ப்பமே இருக்காது தூய பக்தர்களுக்கு, எல்லாமே பகவானுடைய கருணையால் தான் நடக்குது. ஒவ்வொரு செயலும் வந்து பகவான் கிருஷ்ணரோடு தொடர்பு படுத்தி வந்து பார்ப்பார்கள் இல்லையா. அவங்களுக்கு ஒரு துன்பம் வருதுன்னா கிருஷ்ணரோட தொடர்பு படுத்தி பார்ப்பார்கள், ஒரு இன்பம் வருதுன்னா கிருஷ்ணரோடு தொடர்பு படுத்தி பார்ப்பார்கள் இல்லையா. இது பௌதிகவாதிகள் எப்படி பார்ப்பாங்க, நமக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம கடவுளை திட்டுவோம் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு ரொம்ப இன்பம் வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், கடவுளையே மறந்துடுவோம் இல்லையா. அப்போ அதுதான் நம்மளுடைய பௌதிகவாதிகளுடைய நிலை. ஏதாவது நாம் செஞ்சு புகழ் வந்துருச்சுன்னா நான் என்னுடைய திறமையால் வந்தது அப்படின்னு சொல்லி வந்து நாம் வந்து நினைத்து கொள்வோம். ஆனால் உண்மையிலேயே வந்து எல்லாவற்றையும் இயக்குவது பகவான் தான். இது ஓகே. இப்போ கட்டுண்ட ஆத்மா ஜட இயற்கையின் எஜமானனாக தன்னையே எண்ணிக்கொண்டு இருந்ததால் பரமபுருஷ பகவானிடம் சரணடைவது அவனுக்கு மிகவும் கடினமாக உள்ளது இல்லையானா. நம்முடைய உண்மையான நிலை வந்து பகவானுக்கு சேவகம் செய்வது தான். ஆனால் நான் இங்கே எஜமானன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் கண்டிப்பாக நாம் இங்கே வந்து எஜமானன் அந்த ஒன்று நிலையில் வந்து நாம் இருக்கவே முடியாது
ஏன்னா நம்முடைய நிலை வந்து நித்திய நிலை வந்து என்னதுன்னா சனாதனமான நிலை வந்து நாம் பகவானுக்கு சேவகம் செய்வது தான். ஆனால் வந்து அந்த நிலையை விட்டுட்டு நான் தனியாக அனுபவிக்கணும், நான் எஜமானன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைத்ததனால் இதை பற்றி வந்து ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து விளக்கப்படுது. ஏன்னா பிரம்மதேவர் தான் எல்லாரையும் வந்து படைக்கின்றார். ஆனால் வந்து பிரம்மதேவர் வந்து அப்போ நம்ம இங்கே வந்து எஜமானனாக இருக்கணும் பகவான் மாதிரி அப்படின்னு சொல்லும் போதும் இப்போ அந்த உண்மையான நிலை என்ன, நான் பகவானுக்கு நித்திய சேவகன் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையான ஸ்வரூப நிலையை மறந்தால்தான் நாம் அனுபவிக்க முடியுமாமா. அதனால வந்து அந்த மறப்பதற்கான சூழ்நிலையை முதலில் பிரம்மா படைக்கிறார். சில பிரபுபாதர் வந்து இப்படி வந்து விளக்குறாங்க. இப்போ வந்து அந்த சூழ்நிலையை முதலில் வந்து பிரம்மா படைக்கிறார். அதுக்கப்புறம் தான் எல்லா உயிர்வாளிகளையும் வந்து படைக்கிறார். அதுதான் அதுக்கப்புறம் தான் நாம் வந்து இந்த ஜட உலகை அடக்கி ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து நாம் வந்து நினைக்கிறோம். ஆனால் வந்து இது இன்னொரு இடத்துலையும் சில பிரபுபாதர் எப்படி விளக்குறாங்கன்னா, உண்மையிலேயே நாம் வந்து பகவானுக்கு சேவகம் செய்வது தான் நம்முடைய உண்மையான சொரூப நிலை. அதுதான் ஆத்மா, நாம் வந்து ஜீவாத்மா. ஆனால் வந்து உண்மையில் நாம் என்ன நினைக்கிறோம், நான் இங்கே எல்லாருக்கும் நான் எஜமானனாக இருக்கிறேன், எல்லாரும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள், எல்லாரும் வந்து என்னுடைய சொல்படி வந்து நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நாம் வந்து நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே எப்படின்னா வந்து நாம் புலன்களின் எஜமானராக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. அதான் ஸ்ரீமத் பாகவதத்தில். அப்போ உண்மையை அறிவை விருத்தி செய்வது கொள்வதன் மூலம் ஜட இயற்கையின் எஜமானன் தான் அல்ல என்றும் பரமபுருஷ பகவானே எஜமானர் என்று அறிய வேண்டும். இதுதான் இல்லையா உண்மையான அறிவு என்ன நம்ம வந்து பார்த்தோம் முதலையே இல்லையா. நான் வந்து ஜீவாத்மா, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தான் பரமாத்மா, பகவான் தான் பரமபுருஷர், பகவான் தான் உன்னத ஆளுநர், பகவான் தான் உன்னத அனுபவிப்பாளர். கிருஷ்ணருக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவு, ஜீவாத்மாவுக்கும் பகவானுக்கும் இருக்கின்ற அந்த நித்திய உறவு, இதுதான் உண்மையான அறிவு. இப்போ அந்த உறவை வந்து தெரிந்து கொண்டு அந்த உறவின் மூலமாக இந்த செய்யக்கூடிய செயல் இல்லையாப்பா, நான் வந்து பகவானுடைய நித்திய சேவகன் அப்படின்னு சொல்லி இல்லையா நம்ம வந்து சொல்லுவோம், ஆண்டான் அடிமை உறவு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையாப்பா. அந்த மாதிரி தான் பகவானுக்கும் நமக்கும் அந்த உறவு இருக்குது. ஆனால் வந்து அந்த உறவை வந்து நம்ம மறந்ததினால்தான் நான் எஜமானன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையில் வந்து செயல்படுகின்றோம். ஆனால் உண்மை அறிவு அதை வந்து நாம் விருத்தி செய்து கொள்ளும்போது கிருஷ்ணர் தான் வந்து உன்னத அனுபவிப்பாளர், நான் வந்து பகவானுடைய நித்திய சேவகன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலைக்கு வந்து நம்ம வருவோம் இல்லையா. பகவத்கீதையிலேயே முதல் பாடமே வந்து நான் ஜீவாத்மா, 2வது அத்தியாயத்தில் வந்து பார்க்குறோம். அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு அத்தியாயம் நம்ம வந்து படிக்கும் போதும் நான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலையிலிருந்து நம்ம படிக்கும்போது இதில் சொல்லி இருக்கின்ற வார்த்தை வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா. அதான் சொல்வது ஆத்மார்த்தமாக புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி இல்லையா. நான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி அந்த நிலையிலிருந்து நாம் செயல்படுவது இல்லையா. அப்போ அந்த ஒரு நிலையிலிருந்து தான் கடைசியிலே வந்து எல்லா உபதேசம் வந்து செய்து முடித்த பிறகு அர்ஜுனன் வந்து என்ன சொன்னாங்க, கடைசிய வச்சனம் தவ, கிருஷ்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து சொன்னது அதுதான். அப்போ வந்து தன்னுடைய உண்மையான அறிவை அர்ஜுனன் வந்து பெற்றுக்கொண்டு அந்த உண்மையான நிலையிலிருந்து செயல்பட்டார் அர்ஜுனன். இப்போ அந்த ஒரு நிலைக்கு நாம் வர்றதற்காகத்தான் இந்த பகவத்கீதை முழுக்க வந்து உபதேசிக்கப்படுது. இப்போ அதை வந்து அர்ஜுனனை வந்து எப்படி புரிந்து கொண்டாரோ அதன்படி நாம் வந்து இங்கே வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கர்வத்தினால் உண்டாகும் மயக்கத்திலிருந்து அவன் விடுதலை பெறும் பொழுது சரணடையும் முறையை தொடங்க முடியும் இல்லையா. நான் தான் செய்கிறேன், நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலையிலிருந்து இருக்கும்போது என்னாகும்னா நம்ம வந்து சரணடைய முடியாது. ஏன்னா நான் தான் எல்லாமே, நான் தான் எல்லாத்துக்கும் உன்னத ஆளுநர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலை. ஆனால் உண்மையான நிலைக்கு வந்து வரும்போதும் இப்போ அந்த உண்மையான நிலையை விட்டு வந்து நாம் இங்கே வரும்போதும் நாம் வந்து புரிந்து கொள்ள முடியும். அப்போ வந்து நாம் என்னாகும், ஒவ்வொரு நொடியிலும் வந்து நாம் பகவானுடைய சரணடைவோம் இல்லையா. அந்த குழந்தை வந்து எப்படின்னா இல்லையா, ஒரு சின்ன குழந்தை என்ன பண்ணும், என்ன செஞ்சாலும் ஓகே, தன்னுடைய அம்மாவை தான் முழுமையாக சார்ந்து இருக்கும் இல்லையா. வேறு யார் எத்தனை பேர் வந்தாலும், அம்மா எவ்வளவோ அடித்தாலும் திட்டினாலும் அந்த குழந்தை வந்து எவ்வளவு பேர் வந்து பக்கத்தில் இருந்தாலும் அந்த அம்மாவிடம் தான் போகும் இல்லையா, வேறு யாருக்கிட்டேயும் போகாது. அதே மாதிரி தான் நமக்கும் பகவானுக்கும் இருக்கின்ற அந்த மாதிரி ஒரு உறவு இல்லை. எந்த கர்வமும் இருக்காது, எவ்வளவு அடித்தாலும் இல்லையா. அந்த குழந்தை சொல்லுமா, நீ தான் என்னை அடிச்சிட்டே இல்லை, நான் உங்கள்கிட்ட வரமாட்டேன், அப்படியெல்லாம் அந்த குழந்தை சொல்லாது இல்லையா. அப்போ அந்த மாதிரி வந்து நாம் வந்து பகவானிடம்
சரணடைய வேண்டும். அந்த ஒரு மனநிலைக்கு வந்துடுவோம். அது அந்த குழந்தை உள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எந்த கர்வமும் இல்லாத ஒரு நிலை இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ அந்த ஒரு மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாமே பகவானை சார்ந்து மட்டும்தான் இருக்குது. ஏன்னா பகவான் இன்றி ஒரு அணுவும் அசையாது, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அப்போ எல்லாமே இயக்குவது பகவான் தான், எல்லாமே பகவானுடைய விருப்பப்படி தான் நடக்குது. எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பகவான் பரமாத்மாவாக இருந்து உபதிருஷ்டா அனுமந்தா, நம்முடைய செயல்களுக்கு சாட்சியாகவும் இருக்கிறார், நாம் செய்கின்ற செயல்களுக்கும் அனுமதியும் அளிக்கின்றார். அதான் இங்கே பிரபுபாதர் விளக்குன மாதிரி. அப்போ அந்த உண்மை அறிவை நாம் தெரிந்து கொள்ளும் போது எப்படி பகவானிடம் சரணடைவது அப்படின்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய உண்மையான நிலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கர்வத்தினால் உண்டாகும் மயக்கத்திலிருந்து அவன் விடுதலை பெறும் பொழுது சரணடையும் முறையை தொடங்க முடியும். இந்த ஜட உலகில் ஏதேனும் மரியாதையை எப்போதும் எதிர்பார்க்கும் நபரால் பரமபுருஷரிடம் சரணடைய முடியாது. இது நான் ஒரு இடத்துல பகவத்கீதை வகுப்பு எடுக்க போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க தான் வயதிலேயே மூத்தவர் அவங்க வீட்டிலேயே. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் யாருக்கும் தலை வணங்க மாட்டோம். அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், நாங்கள் யாருக்கும் தலை வணங்க மாட்டோம், நீங்கள் எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பகவத்கீதையெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கே ரொம்ப இதாக இருந்தது, என்னடா இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. யாருக்குமே தலை வணங்க மாட்டோம் அப்படின்னாக்கா நம்முடைய நிலையே என்னது இல்லையா. நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம், நம்ம எவ்வளோ அற்பமானவர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கின்றோம். நாம் முழுமையாக கிருஷ்ணரை சார்ந்து இருக்க வேண்டியவர்கள். ஆனால் நாம் மாயையிடம் முழுமையாக சார்ந்து இருப்பதனால்தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது. அதை நமக்கு தெரியாத அந்த ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். அதுதான் ஒருவன் இவ்வுலகிற்கு சில காலம் தங்கி பின்னர் சென்று விடுகிறான் என்ற போதிலும் அவன் தானே உலகில் எஜமானன் என்ற முட்டாள்தனமான எண்ணத்தில் உள்ளான். இந்த அறியாமையே கர்வத்திற்கு காரணமாகும் இல்லையா. இந்த ஒரு பாயிண்டே போதும் இல்லையா. சில பிரபுபாதர் பாருங்கள் எப்படி விளக்குறாங்க. நாம் நினைக்கிறோம் நான் தான் எல்லாமே செய்கிறேன், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், எல்லாமே என்னால் செய்ய முடியும், நான் இவ்வளோ அற்புதமாக எவ்வளோ உருவாக்கியிருக்கேன் இல்லையா, என்னை சார்ந்து எத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் திடீர்னு அந்த மரணம் வரும்போதும் இல்லையா, சில காலம் நம்ம இருக்கோம், அதுக்கப்புறம் முதுமை வருது. முதுமை வரும்போது என்னாகும், யாருமே நம்மளை மதிக்கவே மாட்டாங்க இல்லையா. பேங்க் மேனேஜர் பேங்க்கில் கூட லோன் கூட நமக்கு கொடுக்க மாட்டாங்க, ஃபோன் கூட எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை. அது வரைக்கும் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்மளை பார்ப்பாங்க. நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா வீட்டில் இருக்கவங்க கூட மதிக்க மாட்டாங்க. அப்போ அதுதான் ஸ்ரீமத் பாகவதம் விளக்குது. அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடியே நாம் இங்கேருந்து கிளம்பிடணுமாம்மா பாருங்கள். இப்போ அதுதான் நம்மளை யாருமே மதிக்காத அந்த ஒரு நிலை வர்றதுக்குள்ளேயும் நாம் இங்கே வீட்டில் இருக்கக்கூடாது. அவங்களே வீட்டிலேருந்து வெளியே போன்னு சொல்கிறதுக்குள்ளே நாம் போயிடணும். ஸ்ரீமத் பாகவதம் பாருங்கள் எப்படி நமக்கு விளக்கப்படுது. அப்போ அதற்குள்ளே அந்த உன்னத அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ அதற்குரிய மனநிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா நிச்சயமாக யாராவது சொல்ல முடியுமா, யாருக்குமே மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி பிறந்த குழந்தை கூட 100 வருடம் கழித்து இறப்பது நிச்சயம் இல்லையா. எந்த ஒரு உயிரும் யாருமே இங்கே நிரந்தரமாக தங்குவது இல்லை, எல்லாருமே செல்வது நிச்சயம். இதில் நமக்கு கர்வத்தினால் எந்த ஒரு நிலையும் இல்லை. அப்போ நம்ம போகிறோம், எல்லாருமே போகிறாங்க, எங்கே போகிறாங்க இல்லையா. அந்த ஒரு நிலை மட்டும்தான் ரொம்ப மர்மமாக இருக்குது. ஒரு உபனிஷதத்தில் இதே கேள்வி தான் சொல்லப்படுது. யம தர்மராஜாவுக்கும் ஒரு சிறுவன் இந்த இதே கேள்வியை தான் யம தர்மராஜா கிட்ட போய் கேட்கிறார். எல்லாருமே இறக்குறாங்க, அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்க, எல்லாரும் போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போதும் இந்த கேள்விக்கான பதில் தேவர்களுக்கும் கூட கடினமாக இருக்குது, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போதும் அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த விவாதம் தான் இந்த உபனிஷதத்தில் பதிலாக சொல்லப்படுது. நான் இருந்த பிறகு எங்கே நம்ம செல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ அதுதான் இங்கே பகவத்கீதை பிரகாரம் நம்ம பார்க்கும்போதும் நம்ம பகவானுக்கு நம்முடைய சில பிரபுபாதர் விளக்கியிருக்க மாதிரி நம்முடைய உண்மையான அறிவை புரிந்து கொண்டு, நம்முடைய உண்மையான சொரூபத்தை புரிந்து கொண்டு, அந்த நிலையை உன்னத அறிவை வளர்த்து கொண்டு, அந்த நிலையிலிருந்து நாம் இப்போவே அதை நம்ம பயிற்சி செய்யும் போதும் நம்ம ஆன்மீக மரணத்திற்கு அப்புறம் ஆன்மீக உலகத்திற்கு சென்றடைவது நிச்சயம். இப்போ அந்த ஆன்மீக உலகத்தை சென்றடைந்த பிறகு திரும்பி நாம் இங்கே வர தேவையில்லை.
இல்லையா? அதை பற்றி தான் இதில் வந்து விளக்கப்படுது இல்லையா? பகவானிடம் எப்படி சரணடைவது, எப்படி வந்து பகவானுடைய லோகத்தை அடைவது இல்லையா? அடுத்த ஸ்லோகத்திலே பகவானுடைய லோகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்து விளக்கப்படுது. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இவ்வாறு எல்லா விஷயங்களையும் சிக்கலாக்கி அவன் இப்போதும் தொல்லையிலேயே இருக்கின்றான். முழு உலகமும் இந்த எண்ணத்தின் கீழ் இயங்குகின்றது. இந்த பூமியினை நிலத்தினை மனித சமுதாயத்திற்கு உரியது என்று மக்கள் கருதுகின்றனர். மேலும் இந்த பொய்யான எண்ணத்தின் கீழ் நிலத்தை பாகுபடுத்தி தங்களையே உரிமையாளராக ஆக்குகின்றனர் இல்லையா? இங்கே பாருங்கள், பிரபுபாதர் வந்து எப்படி விளக்குறாங்க பாருங்கள். இந்த பொய்யான எண்ணத்தின் கீழ் இந்த நிலம் எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி, சரி நம்ம வந்து அப்படியே வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வந்து ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் வந்து வீடு கட்டுறாங்க, இடம் வாங்கி வந்து வீடு கட்டுறாங்க. இன்னொரு நபருக்கு வந்து சொந்தமாக இருந்தது, இவங்க பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க. சரி, அதனால் இந்த நிலம் எனக்கு சொந்தம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல அதுக்கு முன்னாடியே நிறைய எறும்புகள் வந்து இருந்திருக்கு இல்லையா? நிறைய பல்லிகள் வந்து இருந்திருக்கு இல்லையா? மற்ற நிறைய ஒரு பூச்சிகள் எல்லாமே வந்து இருந்திருக்கு. வீடு கட்டினாலும் என்ன ஆகும்னா, என்ன பண்ணாலும் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? அப்போ வந்து உண்மையிலே பார்க்கும்போது அது யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்ல முடியும்? நம்ம பணம் வாங்கி அந்த நிலத்தை நம்ம வாங்கியிருந்தாலும் இதற்கு முன்னாடி அந்த உயிர்வாளி அங்கே வாழ்ந்துட்டு இருந்ததே. அப்போ வந்து யாருக்கு சொந்தம்? அப்போ இதிலேருந்து பார்க்கும்போது நம்ம அந்த உண்மையை வந்து கொஞ்சம் நம்ம வந்து அந்த புரிதலுக்கு வந்து நம்ம வர முடியும் இல்லையா? அப்போ அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதுதான் நிரந்தரமாக நம்ம அங்கே இருக்கவும் முடியாது இல்லையா? மரணத்திற்கு பிறகு அந்த நிலத்தை நம்ம இங்கே விட்டுட்டு தான் போகணும், வேறு யாராவது வருவாங்க இல்லையா? அப்போ வந்து இது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ உண்மையான நமக்கு சொந்தமானது எது? அதை இங்கே பிரபுபாதர் இருக்கிறாங்க. இதுதான் பொய்யான எண்ணம் பாருங்கள். மேலும் இந்த பொய்யான எண்ணத்தின் கீழ் நிலத்தை பாகுபடுத்தி தங்களையே உரிமையாளராக ஆக்குகின்றனர். இது தவறான எண்ணம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதை வந்து விளக்கப்படுது. ஏன்னா பகவத்கீதையில் வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி வந்து பேசுகின்றது இல்லையா? முதல்ல நான் சொன்ன மாதிரியே நாம் ஜீவாத்மா, அந்த ஒரு நிலையிலிருந்து நாம் வந்து பகவத்கீதை படிக்கும்போது அந்த பகவத்கீதையை புரிந்து கொள்ள முடியும். நான் இந்த உடல் அப்படின்னு சொல்லும்போது பகவத்கீதை வந்து புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம், புரியாது நமக்கு. இப்போ நான் ஜீவாத்மா, அந்த மனநிலையிலிருந்து புரியும் போது தெரிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம வந்து இங்கே சொல்லியிருக்கிறோம், இந்த பொய்யான எண்ணத்திலிருந்து விடுபட்டு அந்த உண்மையான எண்ணம் என்ன? நான் ஜீவாத்மா இல்லையா? அப்போ வந்து எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது. ஈசாவாசியம் இதம் சர்வம். இப்போ எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த மனநிலையோடு வாழ்வது. சில பக்தி வினோத் தாக்கூர் வந்து அவங்க வந்து பாடுறாங்க அவங்களுடைய பாடலில், கிருஷ்ணா என்கிட்ட இருக்கிறது எதுவுமே வந்து எனக்கு சொந்தமானது கிடையாது, இந்த வீடு கூட உங்களுடையது தான், அதுக்கப்புறம் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய மனைவி, குழந்தைகள், என்னுடைய செல்வம் எல்லாமே உங்களுடையது அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையை வந்து நான் பயிற்சி செய்வது. எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, அந்த மனநிலைங்க பிரபுபாதர் சொல்லியிருக்க மாதிரி தவறான எண்ணத்தை மட்டும்தான் மாற்ற வேண்டும். நாம் இருக்கின்ற அந்த சூழ்நிலையை அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அந்த எண்ணத்தை மட்டும் நான் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை வந்து மாற்றிக்கொண்டு நாம் செயல்படும் போது இப்போ இருக்கின்ற அந்த துன்பத்திலிருந்து நாம் வெளியே வர முடியும். இப்போ இவ்வுலகின் உரிமையாளர் மனித சமுதாயமே என்னும் நோக்கத்திலிருந்து ஒருவன் விடுபட வேண்டும் இல்லையா? இவ்வுலகின் உரிமையாளர் நான் தான், இந்த உரிமையாளர், இதுதான் எல்லாமே எனக்கு சொந்தம், நான் தான் வந்து சம்பாதித்து நான் வாங்கினேன் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நாம் வந்து நினைக்கிறோம். ஆனால் இங்கே பிரபுபாதர் எப்படி விளக்குறாங்க பாருங்கள். இவ்வுலகின் உரிமையாளர் மனித சமுதாயமே என்னும் நோக்கத்திலிருந்து ஒருவன் விடுபட வேண்டும். நம்ம பகவத்கீதையில் வந்து பார்க்குறோம், ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிட்டாங்க. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதிமத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாக அப்படின்னு சொல்லி, ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றின இல்லையா? எல்லாத்துக்கும் மூலம் யாருன்னா பகவான் தான். ஜட உலகிற்கும் ஆன்மீக உலகிற்கும் உன்னத அனுபவிப்பாளரும் உன்னத உரிமையாளரும் பகவான் தான் இல்லையா? அதில் நமக்கு வந்து ஒரு பங்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். இப்போ அதை வந்து நம்முடைய கர்மத்தின் பிரகாரம் நமக்கு வந்து எவ்வளவு சேர வேண்டுமோ அது நமக்கு வந்து வருது. அதுதான் அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நமக்கு அதை பயன்படுத்தி கொள்வதற்கு, அனுபவிப்பதற்கான அந்த ஒரு நிலை வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த நிலை வந்து இந்த உண்மையை வந்து தூய பக்தர்கள் வந்து சரியாக வந்து புரிந்திருக்காங்க. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதன் மீதமும் பற்றுதல் இல்லை இல்லையா? வந்து 2வது அத்தியாயத்தில் வந்து வரும் இல்லையா? அறிஞர்கள் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ கவலைப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லி இல்லையா? அவங்களுக்கு
எது வந்தாலும் கவலைப்பட மாட்டார்கள், எது சென்றாலும் கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் இந்த மனநிலையை நம்ம வந்து பேசிடலாம் இல்லையா? ஆனால் அதை வந்து நம்ம செயலில் நடைமுறையில் கொண்டு வர்றது உண்மையிலே ரொம்ப மிக மிக கடினம்தான் இல்லையா? நம்ம வந்து ஒன்றை இழக்கும் போது கண்டிப்பாக நமக்கு வருத்தம் இல்லையா? ஏன்னா வந்து அதை சார்ந்து நம்ம வந்து எத்தனையோ ஒரு திட்டங்களை வந்து வைத்திருப்போம். ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து என்ன முறியடிக்கப்படும். அது இவ்வளோ கடினமான ஒரு விஷயம் இல்லையா? அப்போ அதுதான் இப்போ அந்த ஒரு நிலையை வந்து நம்ம அதிகமாக வளர்த்து கொள்வதற்கு முன்னாடியே அந்த உண்மையான அறிவை, இங்கே சில பிரபுபாதர் சொன்ன மாதிரி அந்த உண்மையான அறிவை வந்து நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதான் பிரகலாத் மகாராஜா வந்து சொல்கிறாங்க. அதான் வந்து இந்த ஆன்மீகத்தை வந்து 5 வயதிலிருந்தே நாம் பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதான் சொல்லுவாங்க இல்லையா பழமொழி, 5இல் வளையாதது 50இல் வளையுமா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த 5 வயதிலிருந்தே அந்த ஆன்மீக பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து இந்த சிறு வயதிலிருந்தே அந்த பயிற்சி செய்ய 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 என்ன ஆகும்னா, அந்த வளரும் போதும் அந்த எவ்வளவு அந்த ஒரு வாழ்க்கையை எதிர்நோக்கக்கூடிய அந்த ஒரு நிலை வந்தாலும் இந்த எதிர்க்கக்கூடிய நிலை வந்து நம்மளால் அதை தாங்கிக் கொள்ள முடியும். எல்லாருமே வந்து பாருங்கள், எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறது இல்லையா? இந்த டிப்ரெஷன், மன அழுத்தம் எல்லாருக்குமே வந்து இருக்குது இல்லையா? யாருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல முடியாது. எல்லாருக்குமே அந்த ஒரு நிலை இருக்குது இல்லையா? எங்கேயாவது நமக்கு ஆனந்தம் கிடைச்சிருமா? யாராவது நமக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்ல மாட்டாங்களா? எல்லாருக்குமே அந்த ஒரு ஏக்கம் இருக்குது. எவ்வளோ பணம் இருந்தாலும் இல்லையா? எல்லாமே இருந்தாலும் அந்த ஒரு நிலைக்காக எல்லாருமே வந்து ஏங்குறாங்க. உண்மையிலே அதுதான் இல்லையா? அப்போ அந்த ஒரு நிலை, ஆனால் கிருஷ்ணர் வந்து நமக்காக காத்துட்ருக்கார் அந்த ஒரு நிலையை வந்து தருவதற்காக. ஆனால் நாம் பகவானிடமிருந்து முகத்தை திருப்பி வைத்திருக்கின்றோம். பகிர்முக அப்படின்னு சொல்லி சைத்தன்ய சரிதாமிரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணரிடமிருந்து நாம் முகத்தை திருப்பிட்டு இருக்கோம் இல்லையா? அதான் சொல்லப்படுது. கிருஷ்ணரையும் வந்து நம்ம வந்து சார்ந்து இருக்க வேண்டும். இப்போ கிருஷ்ணரை வந்து சாரும்போது என்னாகும்னா நம்முடைய எல்லா சூழ்நிலையும் வந்து மாற்றப்படும். ஒரு இடத்துல ஒரு மூத்த பக்தர் வந்து சொன்னாங்க, ஏதோ ஒரு இடத்துல போர் வந்து நடக்கும்போதும் அவங்க திரும்ப திரும்ப வந்து அந்த பெண் வந்து முதலில் வந்து தந்தையை வந்து இழக்கிறார், அடுத்து வந்து கணவரை இழக்கிறார், அடுத்து வந்து மகனை இழக்கிறார் இல்லையா? எவ்வளோ பெரிய இழப்பு இல்லையா? அவங்களுக்கு அடைக்கலமே அவங்க தான். அடுத்தடுத்து அவங்களை இழந்தாலும் அவங்க வந்து சொல்கிறாங்களாம், நான் இந்த பகவத்கீதை படித்ததினால்தான் வந்து என்னால் இங்கே வந்து உயிரோடையே வந்து வாழ முடியுது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இப்போ வந்து அடுத்தடுத்து வந்து அவங்களை வந்து 3 பேர் தொடர்ந்து அவங்களை இழந்தாலும் இந்த பகவத்கீதை படித்ததினால் அவரால் வாழ முடிந்தது. எப்படி முடிந்தது? கிருஷ்ணர் வந்து இருக்கிறார். கிருஷ்ணர் வந்து எல்லாருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கிறார் இல்லை? எல்லா இடத்துலையும் வந்து பகவான் இருக்கிறார். கிருஷ்ணர் தான் நமக்கு உன்னத அடைக்கலம், கிருஷ்ணர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலை வந்து அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் அவங்களால உயிர் வாழவே முடியுது இல்லை? எவ்வளோ பெரிய அந்த ஒரு இழப்பு. இந்த இழப்பை வந்து சரி கட்டுவது ரொம்ப ரொம்ப கடினம், அந்த மனநிலையிலிருந்து வெளியே வருவது. ஆனால் இந்த பகவத்கீதையினால் என்னால் வந்து அந்த துன்பத்திலிருந்து என்னால் வெளியே வர முடிந்தது அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். பாருங்கள், அதுதான் மிக உயர்ந்த நிலை. அதான் பகவத்கீதையில் வந்து அதை பற்றி வந்து இங்கே சொல்லப்படுது. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு இழப்பு இருந்தாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வந்துடலாம். அதனால்தான் வந்து சிறு வயதிலிருந்தே இந்த ஆன்மீக பயிற்சியை வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரகலாத் மகாராஜா வந்து சொல்கிறாங்க. இத்தகைய தவறான நோக்கத்திலிருந்து அவன் விடுபடும் போது குடும்பப்பற்று, சமூகப்பற்று மற்றும் தேசப்பற்றினால் விளையும் தவறான தொடர்புகளிலிருந்தும் அவன் விடுதலை பெறுகிறான் இல்லையா? இந்த உலகம் எனக்கு சொந்தமானது, எல்லாருமே என்னுடைய நாடு இல்லையா? என்னுடைய நாடு, என்னுடைய மக்கள், இப்படி தான் வந்து பேசுகிறாங்க இல்லையா? இப்போ அது எல்லாத்துலேயும் இருந்து அவங்க வெளியே வருவாங்க. அதை இங்கே பிரபுபாதர் விளக்குறாங்க. குடும்பப்பற்று, சமூகப்பற்று, தேசப்பற்று அப்படின்னு விளையும் தவறான தொடர்புகளிலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள். இத்தகைய தவறான உறவுகள் ஒருவனை ஜட உலகில் பிணைக்கின்றன இல்லையா? இதே வந்து இந்த மகா அவதார் நரசிம்ம படத்தில் அப்போ வந்து அந்த எவ்வளவுதான் வந்து பிரகலாத் மகாராஜை கொல்ல வந்து முயற்சி செய்யும் போதும் கொல்ல முடியலை இல்லையா? கடைசியில் கடல்லையும் தூக்கி போட்டாலும் பிரகலாத் மகாராஜா திரும்ப வந்துட்டாங்க இல்லையா? என்னுடைய பக்தன் என்றும் அழிவதில்லை பகவான் சொன்னது. இப்போ பிரகலாத் மகாராஜா வந்த பிறகு இரண்யகசிபுக்கு அவ்வளோ கோபம் வருது இல்லையா? இதுலேயே நீ வந்து சாகலையா, இது திரும்பவும் பிழைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி இரண்யகசிபுக்கு அவ்வளோ கோபம் வருது. அப்போ வந்து பிரகலாத் மகாராஜா வந்து சொல்கிறாங்க, பகவானிடம் வந்து நீங்கள் இந்த மாதிரி எதிரியாக வந்து இருக்காதீங்க, நீங்கள் வந்து எதிரியாக நினைச்சாலும் வந்து பகவான் உங்கள் மேல் வந்து அன்பு வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து இரண்யகசிபு சொல்கிறது என்னென்னா, எனக்கு வந்து எத்தனை பேர் வந்து எனக்கு அடிமையாக வந்து இருக்காங்க
எத்தனை பேர் எனக்கு வந்து சுற்றியில் இருக்காங்க, எனக்கு வந்து என்னது நான் தான் வந்து தலைவர் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அவங்க எல்லாருமே எனக்கு இருக்கும்போது இந்த உன்னுடைய ஹரியோட வந்து அன்பு வந்து எனக்கு எதுக்கு தேவை, அவங்களுடைய அன்பு இல்லை எனக்கு தேவையில்லை இல்லையா. அந்த ஒரு மனநிலை தான் வந்து இரண்யகசிபு இறப்பதற்கு காரணமாக அமைந்தது இல்லையா. ஏன்னா பகவான் வந்து எதிரிகளும் கூட வந்து கருணையோடு இருக்கிறார். இப்போ அந்த தவறான ஒரு எண்ணம் தான், நான் தான் எல்லாமே, நான் தான் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கர்வம் தான் இரண்யகசிபுவை அழித்து விட்டது இல்லையா. அந்த கர்வம் தான், அந்த எண்ணம் தான் மகனை கொல்லக்கூட அந்த ஒரு நிலைக்கு வந்து ஏற்பட்டது. இப்போ அந்த தவறான எண்ணத்திலிருந்து வெளியே வர வேண்டும் இல்லையா. அப்போ வந்து இரண்யகசிபு சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க பிரகலாத் மகாராஜா கிட்ட, அந்த பகவான் வந்து அந்த ஹரி வந்து என்னுடைய எதிரி அப்படின்னு வந்து சொல்லும் போதும் இப்போ பிரகலாத் மகாராஜா சொல்கிறாங்க, நீங்கள் யாரையாவது எதிரியாக நினைக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் மனதில் உள்ள காம குரோத லோப மோக மத மாச்சரியம் அதை வந்து நீங்கள் எதிரிகளாக வந்து கருதுங்க. நீங்கள் எல்லாராலையும் அடக்கி ஆளலாம், ஆனால் உங்களுடைய புலன்களை உங்களால் வந்து அடக்கி ஆள முடியவில்லை இல்லையா. இப்போ இப்போ அது வந்து முடியலை அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுதான் இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா அது வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுடுறோம். இப்போ அந்த காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இல்லையா, இது யாராலையும் கட்டுப்படுத்த முடியலை. இது கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா நாம் வந்து புலன்களின் எஜமானர் ஆகிடுவோம். நாம் எல்லாருமே எப்படி இருக்கோம்னா இந்த 6 எதிரிகளினால் கட்டுப்படுத்தப்பட்டு புலன்களின் தாசனாக இருக்கின்றோம். இப்போ புலன்களின் தாசனாக இருக்கிறதுனால்தான் இங்கே தவறான ஒரு எண்ணத்திலிருந்து நாம் சிக்கி கொண்டு இருக்கிறோம். இதைங்க பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. அந்த உண்மையான அறிவை வந்து நாம் அறிந்து கொண்டு என்னன்னா இந்த தவறான எண்ணத்திலிருந்து விடுபட்டு அந்த நான் பகவானுடைய நித்திய சேவகன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உண்மையான ஒரு நிலைக்கு வந்து நான் வர வேண்டும். இவ்வாறு தவறான தொடர்புகளில் இருந்து விடுபட்ட பிறகு அவன் ஆன்மீக ஞானத்தை வளர்க்க வேண்டும். உண்மையில் தன்னுடையது என்ன, தன்னுடையது அல்லாதது என்ன என்ற ஞானத்தை அவன் விருத்தி செய்து கொள்ள வேண்டும் இல்லையா. உண்மையிலே நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு எது சொந்தமானது, நமக்கு எது சொந்தம் இல்லை இல்லையா. இந்த கதையை வந்து நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்வது, அதை நாம் வந்து நினைவுபடுத்தி கொள்வதற்காக திரும்ப திரும்பவும் நாம் வந்து விளக்கலாம் அது. இப்போ அதனால் வந்து இங்கே திரும்ப வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து நாம் பகிரலாம். என்னென்னா ஒரு ராஜாவுக்கு பார்த்தோம்னா 4 மனைவிகள் வந்து இருக்காங்க. இப்போ அந்த 4 மனைவிகள் வந்து என்னாகும்னா ஒரு மனைவிக்கிட்ட வந்து எங்கே போனாலும் வந்து அந்த மனைவியை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. 2வது மனைவி வந்து என்ன ஒரு விஷயம் வந்து சொல்லணுன்னாலும் அவங்கக்கிட்ட தான் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வந்து சொல்லுவாங்க, ஏன்னா எவ்வளோ ஒரு ரகசியமாக இருந்தாலும் இது. இப்போ 3வது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு ஆலோசனை கேட்கணும்னா அந்த மனைவி கிட்ட வந்து கேட்பாங்க. 4வது மனைவியை கண்டுக்கிறதே இல்லை. இப்போ இதே மாதிரி வந்து நடக்குது. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து அந்த மரண சமயம் வந்து அந்த அரசருக்கு வந்துருச்சு. இப்போ அதுக்கப்புறம் அந்த அரசர் வந்து சொல்கிறாங்க முதல் மனைவியை வந்து அழைத்து, இப்போ நீ எங்கே போனாலும் நான் வந்து உன்னை வந்து கூட்டிகிட்டு போவேன் அலங்காரம் செய்து, அதனால் நான் இப்போ மரண நிலைக்கு வந்துட்டேன், நான் சாக போகிறேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் அந்த மனைவி சொன்னாங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப அரசருக்கு வருத்தமாக இருக்குது. 2வது மனைவியை கூப்பிட்றாங்க. இப்போ வந்து எது இருந்தாலும் உங்ககிட்ட தான் நான் நம்பிக்கையோடு வந்து கொடுத்து வைப்பேன் சொல்லுவேன், அதனால் நீ வா என் கூட அப்படின்னு சொல்லும்போதும் இல்லை, நான் வந்து நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களோட இருப்பேன், நீங்கள் போயிட்டீங்கன்னா வேறொரு நபர்கிட்ட வந்து நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசருக்கு இன்னும் வருத்தமாகுது. இப்போ 3வது மனைவியை வந்து அழைக்கிறாங்க. எது இருந்தாலும் நான் உங்ககிட்ட தான் ஆலோசனை வந்து கேட்பேன், அதனால் நான் வந்து இப்போ வந்து இறக்க போகிறேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும் போதும் நான் வர முடியாது, நீ இங்கே இருக்கிற வரைக்கும் நான் வந்து ஆலோசனைகள் வந்து சொல்லலாம், ஆனால் நீங்கள் போகும்போதும் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 4வது மனைவி அவங்க எப்போவுமே கண்டுக்கவே இல்லையே, அதனால் கூப்பிடவும் முடியாது, அதனால் வந்து அவங்க அரசர் கூப்பிடலை. ஆனால் அரசர் அழைக்காமலே அந்த மனைவி என்ன கவனிக்காதனால ரொம்ப மெலிந்து போயிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ஓடி வந்து சொல்கிறாங்க, அரசே நான் வந்து உங்களோட வர்றேன், நீங்கள் வந்து உயிர் போகிற நிலைக்கு இருக்கீங்க, இருந்தாலும் நான் வந்து நீங்கள் மரணம் அடைந்தாலும் நான் உங்களோட வருகிறேன் அப்படின்னு சொல்லும் போதும் அரசருக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லும் போதும் இப்போ அது என்ன சொல்லப்படுதுன்னா இந்த 4 மனைவிகள் எல்லாருக்குமே இருக்காங்க, ஒவ்வொரு நபருக்கும் இந்த 4 மனைவிகள் வந்து இருக்காங்க இல்லையா. முதல் மனைவி என்ன சொன்னாங்க, இங்கே போனாலும் உன்னை அழகுபடுத்தி கூட்டிகிட்டு போவேன் இல்லையா, நம்முடைய உடல்
இல்லையா? நம்ம எங்கே போனாலும் நல்லா அலங்கரிச்சுட்டு வெளியே போவோம். நம்ம இறக்கும்போதும் உடல் நம்மோட வராது. முதல் மனைவி. இரண்டாவது நம்பிக்கையோடு வைத்திருப்பது இல்லையா? நம்ம முக்கியமாக இப்போ இருக்கின்ற சூழ்நிலை நம்பிக்கை எதன் மீது வைக்கிறோம்? பணத்தின் மீது வைக்கிறோம் இல்லையா? அந்த பணம் எப்படி சொல்லப்படுதுன்னா லக்ஷ்மி தேவி சஞ்சலா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? நீங்கள் போயிட்டீங்கன்னா வேறொரு நபர்கிட்ட போயிடுவேன் இல்லையா? இந்த பணம் செல்வம் நபரிடம் கைமாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ செல்வம் வராது. நம்ம போகும்போது இறக்கும் போதும் உடல் வராது, செல்வம் வராது. மூன்றாவது ஆலோசனைகள் சொல்வது யாருன்னா நண்பர்கள், உறவினர்கள். இருக்கிற வரைக்கும் ஆலோசனை சொல்லுவாங்க. நம்ம மரண சமயத்தில் நண்பர்களும் வரமாட்டார்கள், உறவினர்களும் வரமாட்டார்கள். உடலும் வராது, பணமும் வராது, உறவினர்களும் நண்பர்களும் வரமாட்டார்கள். நான்காவதாக பரமாத்மா நம்முடைய ஹிருதயத்தில் எந்த இடத்திற்கு போனாலும், நம் நரகத்திற்கு சென்றாலும், எந்த உடலை எடுத்தாலும் நமக்கு துணையாக வருவது பரமாத்மா ஒருவர் மட்டும்தான். அந்த நான்காவது மனைவி அந்த பரமாத்மா. ஆனால் நம்ம கூட எப்போவுமே இறந்தாலும் நமக்கு தொடர்ந்து வருவது அந்த பரமாத்மாவை நாம் விட்டுறோம் இல்லையா? சில பிரபுபாதர் எப்படி விளக்குறாங்கன்னா, ஒரு பொம்மை இதில் பார்க்குறோம், வெளியே ஷோகேஸில் அந்த ட்ரெஸ் கடையிலெல்லாம் பொம்மைக்கு ட்ரெஸ் போட்டு வச்சுருப்பாங்க. எவ்வளவு அழகாக இருந்தாலும் அந்த பொம்மைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது உணர்வு இல்லை, உயிர் இல்லை இல்லையா? ஆனால் ஒரு அழகான ஒரு பெண் நடந்து போனால் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம் இல்லை? எல்லாருடைய பார்வையும் அங்கே தான் இருக்குது. ஏன்னா பிரபுபாதர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொம்மை எவ்வளோ அழகாக இருந்தாலும் பார்க்கல. ஏன்னா அந்த ஒரு பெண் அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி போகிறாங்க அப்படின்னாக்கா அதுக்குள்ளே இருக்கின்ற ஆத்மா இல்லையா? அந்த ஜீவாத்மா இருக்கிறனால தான் அந்த பெண்ணுக்கே அழகு இல்லையா? நமக்கு உள்ளே இருக்கின்ற ஜீவாத்மா அந்த ஆத்மானால தான் எல்லாமே இயங்குது. உடலேருந்து உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு அழகாக இருந்தாலும் உடல் அழுகி போவது நிச்சயம். இப்போ அந்த உடலுக்கு அழகு தருகின்ற அந்த ஜீவாத்மாவை நாம் மறந்துவிட்டு மற்ற இருக்கின்ற நிலையற்றதுக்கு எல்லாத்துக்கும் நாம் என்ன பண்ணுறோம்? இந்த தவறான எண்ணத்தை அதன் மீது நம்பிக்கையை வளர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய துன்பத்திற்கு காரணம். ஆனால் நம்முடைய பரமாத்மா நம்ம கூடயே இருக்காங்க. நம்ம மரண சமயத்திலும் நம்ம கூடயே வருவது, நம்ம நரகத்திற்கு சென்றாலும் அங்கேயே வருவது, எங்கே போனாலும் நம்ம பின்தொடர்ந்தே வருது. ஒவ்வொரு உயிர்வாளிக்குள்ளேயும் ஒரு அணுக்கல்ல இருந்தும் ஒரு எறும்பு, யானை, எல்லா உயிர்வாளிகளுக்குடைய இருதயத்திலும் பகவான் பரமாத்மாவாக இருக்கிறார். ஆனால் அந்த உண்மையை நாம் மறந்துட்டோம். அதான் இங்கே சொல்லப்படுது. இந்த பகவானோட சரணடைய முறையாக அதான் சொல்லப்படுது. இப்போ நம்மிடம் நித்தியமாக இருக்கின்ற, நித்தியமாக நம்மளோடு வருகின்ற அந்த உறவை நாம் மறந்துட்டோம். அதுதான் நம்மளுடைய துன்பத்திற்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக இருப்பது பகவானுடைய உறவை நாம் மறந்ததினால்தான் காரணம். சில பிரபுபாதர் திரும்ப திரும்ப நிறைய இடத்துல விளக்கியிருக்காங்க. நம்முடைய துன்பத்திற்கு காரணம் கிருஷ்ணரை மறந்ததினால்தான். நம்முடைய நித்திய உறவை நம்ம விட்டுட்டு வந்துட்டோம் இல்லையா? இப்போ பாருங்கள், ஒரு குழந்தை ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்தையில் தன்னுடைய பெற்றோரை இழந்துருச்சு. அங்கே எத்தனை பேர் அந்த விளையாட்டு பொருள் கொடுக்குறாங்க, சாப்பிட கொடுக்குறாங்க, இந்த சிரிப்பு காட்டுறாங்க. என்ன தான் பண்ணாலும் அந்த குழந்தைக்கு ஆறுதல் கொஞ்ச நேரம் இருக்கலாம். ஆனால் உண்மையிலே யாராவது ஒருவர் அந்த பெற்றோரிடம் அந்த குழந்தையை அழைத்து கொண்டு விடும்போது மட்டும்தான் அந்த குழந்தைக்கு உண்மையான ஆனந்தம் இருக்குது. அதுதான் சில பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம உண்மையான வீட்டை இழந்துட்டோம், உண்மையான உறவை நாம் இழந்துட்டோம். இப்போ அந்த உண்மையான உறவு யாருன்னா கிருஷ்ணர். இப்போ அந்த கிருஷ்ணருடைய இருக்கின்ற அந்த உறவை நான் புதுப்பித்து கொள்ள வேண்டும். அதான் சொல்லப்படுது சைத்தன்ய சரிதாமிரத்தில், யாரே தேகி தாரிக்காக கிருஷ்ண உபதேசம். நீங்கள் யாரை பார்த்தாலும் கிருஷ்ணரை பற்றி சொல்லிக் கொடுங்க. திரும்ப திரும்ப அதான் சொல்லப்படுது. எங்கள் குரு மகாராஜ் கூட இதை இந்த வார்த்தை, இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. யாரை பார்த்தாலும் இந்த ஸ்லோகம் சொல்லுவாங்க. நீங்கள் யாரை பார்க்குறவங்களே கிருஷ்ணரை பற்றி சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நம்ம கிருஷ்ணரை மறந்துட்டோம், கிருஷ்ணரை விட்டுட்டு வந்துட்டோம். அதுதான் எல்லா துன்பத்திற்கும் காரணமாக நமக்கு அமைகின்றது. அப்போ அதுதான் இங்கே சொல்லப்படுது. என்னுடைய உண்மையில் தன்னுடையது என்ன, தன்னுடையது அல்லாதது என்ன, நாம் அந்த ஞானத்தை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மேலும் அவன் விஷயங்களை உள்ளபடி புரிந்து கொள்ளும் போது இன்பம், துன்பம், சுகம், துக்கம் முதலிய எல்லா இருமைகளிலிருந்தும் அவன் விடுதலை பெறுவான். இதே ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு இது வரும். ஒரு அரசருக்கும் அவந்தி பிராமணருக்கும் உள்ள அந்த ஒரு கான்வர்சேஷன் பேசுவாங்க. அப்போ அந்த அவந்தி பிராமணர் பார்த்தோம்னா பார்க்க ரொம்ப நல்ல ஒரு பலசாலியாக இருப்பாங்க.
ஆனால் வந்து அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அறிவாளியாக இருக்காங்க, புத்திசாலியாக இருக்காங்க, அவ்வளோ திறமைகள் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தும் அவங்க எந்த ஒரு செயலும் வந்து செய்யலை. அப்போ அரசர் வந்து அந்த அவந்தி பிராமணரை வந்து அந்த இதில் வந்து அவங்களை சந்தித்து பேசுகிறாங்க. அரசர் வந்து போய் கேட்குறாங்க, உங்களை பார்த்தா வந்து ரொம்ப ஒரு புத்திசாலியாக வந்து தெரியுது இல்லையா, நீங்கள் ரொம்ப திறமைசாலியாகவும் வந்து தெரியுது, பார்க்கவும் நல்ல ஒரு அழகாகவும் இருக்கீங்க, ஆனால் இருந்தாலும் நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கீங்க, ஆனால் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆனந்தமாக இருக்கீங்க, இது எப்படி சாத்தியம், இது என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசர் வந்து கேட்கும்போதும் இப்போ அந்த அவந்தி பிராமணர் வந்து சொல்கிறாங்க, பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து என்னுடைய இருதயத்தில் இருக்கின்ற பரமாத்மாவை சரணடைந்து அவரிடம் அந்த உண்மையான ஒரு அறிவை வளர்த்து கொண்டு நான் அவரிடம் சரணடைந்து இருக்கிறேன். அதனால் வந்து இந்த உலகத்தில் இருக்கின்றது எதுவுமே எனக்கு தேவையில்லை. இப்போ அவங்க எல்லாமே திறமை இருந்து அவங்க திறமையை பயன்படுத்தலை இல்லையா. நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய திறமையை பயன்படுத்தி நம்ம வந்து புகழை சேர்க்கின்றோம் இல்லையா. அப்போ நம்முடைய பலத்தை வந்து பயன்படுத்தி எல்லாரையும் வந்து கவர்வதற்காக வந்து பார்க்கிறோம். ஆனால் அந்த அவந்தி பிராமணர் வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, இது எல்லாமே நமக்கு தேவையில்லை, ஏன்னா நமக்கு சொந்தம் இல்லாதது அது இங்கே சொல்லப்படுது இல்லையா. பிரபுபாதர் இங்கே சொன்ன மாதிரி உண்மையில் தன்னுடையது எது தன்னுடையது அல்லாது எது, அந்த வேறுபாட்டை நம்ம வந்து புரிந்து கொள்வது அவசியம். அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அரசர் வந்து ஆச்சரியமாக வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அவந்தி பிராமணர் வந்து சொல்கிறாங்க, நான் 21 குரு வந்து எனக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது எல்லாமே வந்து விளக்குறாங்க. 21 குருன்னா யாரை வந்து சொல்கிறாங்கன்னா, அவங்க பார்க்கின்ற அந்த ஒரு விஷயங்களையே அந்த சூழ்நிலையே குருவாக மாறி இருக்கிறார்கள். நான் அனுபவமாக எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து அதில் வந்து ஒரு சிலது மட்டும் நம்ம வந்து இங்கே பகிரலாம். என்னென்னா வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, காற்று வந்து என்னென்னா எல்லா இடத்துலையும் வந்து போகுது இல்லையா, போகாத இடமே இல்லை இல்லையா. ஒரு நறுமணமான ஒரு இடத்தில் போனால் அந்த நறுமணமான வாசனை வரும், இல்லை துர்நாற்றம் இடத்தில் போனால் அந்த துர்நாற்றம் வாசனை வரும். ஆனால் எங்கே சென்றாலும் காற்று எதனுடன் கலப்பதில்லை இல்லையா. அதே மாதிரி தான் நான் வந்து இங்கே பௌதிக உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் நடக்குது, இன்பம் நடக்குது, துன்பம் நடக்குது, ஏற்றம் இறக்கம் எல்லாமே நடக்குது. ஆனால் நான் எதிலும் காற்று மாதிரி நான் எதிலும் கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காற்றிடமிருந்து நான் தெரிந்து கொண்டேன். காற்று என்னுடைய ஒரு குரு. நாம் என்ன நினைப்போம், காற்று வருதுன்னா ஐயோ ரொம்ப நல்லா காற்று வருது இல்லையா, அந்த காற்றை வந்து நாம் அனுபவிப்போம். அதுதான் நம்மளுடைய நிலை வந்து அதுதான் இல்லையா. அந்த உணர்வை அந்த எண்ணத்தை நாம் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ அதுக்கப்புறம் வந்து பூமியிடமிருந்து நான் பொறுமையை கற்றுக்கொண்டேன். பூமி ஒரு குரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, முதல் குருவாக சொல்கிறாங்க. ஏன்னா பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. பூமி நம்ம வந்து எத்தனை பேர் என்னென்ன பண்ணுறாங்க இல்லையா, அதில் வந்து தோன்றாங்க, எல்லாமே வந்து எடுக்கிறாங்க, வந்து இது மேலே நம்ம வந்து என்னென்னமோ வந்து பண்ணுறோம். ஆனால் பூமி எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்கின்றது. இந்த பொறுமையை நான் பூமியிடமிருந்து கற்றுக்கொண்டேன். பூமி வந்து ஒரு குரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து 21 குருவை வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ அதுதான் வந்து சொல்லப்படுது. இப்போ பகவானிடம் வந்து நாம் எப்படி சரணடைய வேண்டும், இப்போ சரணடைவதற்கு முன்னாடி வந்து அந்த உண்மையான அறிவை வந்து நாம் விருத்தி கொள்ள வேண்டும். நாம் யார் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த கதை வந்து பார்த்த மாதிரி ராஜாவுக்கு வந்து இந்த 4 மனைவிகள், இந்த கதையை வந்து நாம் தினமும் நினைவு கொள்ளலாம். அப்போ வந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இப்போ எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லாததோடு நாம் வந்து தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறோமே, இப்போ நிரந்தரமானதோடு நாம் எப்படி தொடர்பு வைத்துக்கொள்வது? இது பரமாத்மா நம்ம கூட இருக்காங்கன்னு சொல்லி தெரியுது, சரி அது அவங்களோட நம்ம எப்படி தொடர்பு வைத்துக்கொள்வது இல்லையா, அந்த ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி அது வரும் இல்லையா. அதை நமக்கு தெரியாததுனால்தான் செய்ய முடியலை, நமக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரியலை. இப்போ அதான் வந்து பகவத்கீதையிலையும் வந்து சொல்லப்படுது, தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞான தத்துவதர்ஷினக அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மீக குருவை அணுகி அவரிடமிருந்து அடக்கமான கேள்விகள் கேட்டு அவரிடம் உண்மையான ஞானத்தை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். இங்கே பிரபுபாதர் தான் வந்து சொன்னாங்க, உண்மையான அறிவை விருத்தி செய்து கொள். இப்போ அந்த உண்மையான அறிவை எப்படி விருத்தி செய்து கொள்வது? ஆன்மீக குருவை அணுக வேண்டும் இல்லையா. நம்முடைய ஒரு பிரச்சனை வரும்போதும் ஆன்மீக குரு, சாது, சாஸ்திரம் இதை வந்து நாம் அணுகும் போது மட்டும்தான் நம்முடைய உண்மையான பிரச்சனையிலிருந்து நாம் வெளியே வர முடியும். நாம் என்ன பண்ணுவோம்னா, என்னுடைய பிரச்சனையை வந்து நான் தீர்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சி என்ன பண்ணுவோம், அந்த பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை நாம் சிக்கிக்கொள்கிறோம். இதுதான் நம்முடைய நிலை. இப்படி தான் வந்து நம்ம பல வருடங்களாக பல ஜென்மங்களாக சிக்கி 84 லட்சம் வகையில் உயிரினங்களில் இல்லையா
புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம். திரும்ப 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 வந்து நம்ம இங்கே வந்துக்கிட்டே இருக்கோம், போய்கிட்டே இருக்கோம். இதிலிருந்து, இந்த சுழற்சியிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கவே இல்லை. இதுதான் நம்முடைய நிலை. அப்போ இதிலிருந்து வெளியே வரணும்னா ஆன்மீக குருவை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது இப்போ மேலும் அவன் விஷயங்களை உள்ளபடி புரிந்து கொள்ளும்போது இன்பம் துன்பம் சுகம் துக்கம் முதலிய எல்லா இருமைகளிலிருந்தும் அவன் விடுபடுகிறான் இல்லையா. ஏன்னா தூய பக்தர்கள் இல்லையா, அந்த உன்னத ஞானத்தை அடைந்தவர்கள், தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள், அவங்க எல்லாருமே வந்து எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அவங்க வந்து கலங்குவதே இல்லை இல்லையா. நம்மளால் அந்த நிலையெல்லாம் வருவது ரொம்ப ரொம்ப கடினம். அவங்க எந்த ஒரு சூழ்நிலையினாலும் கலங்க மாட்டார்கள் இல்லையா. பிரகலாத் மகாராஜா நமக்கு வந்து நல்லா தெரிந்தது இல்லையா, எவ்வளோ கஷ்டம், ஆனால் எதுலேயும் அவங்க இது பண்ணலை. ஏன்னா பகவானிடம் முழுமையாக சரணடைந்து இருக்கிறார். கிருஷ்ணர் மட்டும்தான் என்னை பாதுகாப்பார். ஏன்னா சரணாகதியிலே 6 வித சரணாகதி இருக்குது. அதில் வந்து ஒரு நிலை என்ன அப்படின்னாக்கா, பகவான் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை பாதுகாப்பார், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்னை அந்த திடமான ஒரு நம்பிக்கை இல்லையா. அப்போ அந்த நம்பிக்கை தான் இல்லையா, எவ்வளவு நடந்தாலும் நம்ம நேரிலே பார்க்குறோம் இல்லையா. வந்து பிரகலாத் மகாராஜா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பகவான் அவரை காப்பாற்றினார். அதுதான் இல்லையா, அதுதான் வந்து பகவான் வந்து என்னை காப்பாற்றுவது தான் சரணடைவது. சரணாகதியினுடைய அது ஒரு அம்சம் அது இல்லையா. எல்லா சூழ்நிலையும் பகவான் என்னை வந்து என்ன நடந்தாலும் ஓகே காப்பாற்றுவார். ஏன்னா பகவான் தான் என்னுடைய நித்திய உரிமையாளர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த திடமான ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையெல்லாம் வந்து வருவது ரொம்ப ரொம்ப கடினம் இல்லையா. அப்போ இது தூய பக்தர்களோடு அந்த தொடர்ந்து அந்த சங்கத்தின் மூலமாக அந்த ஞானத்தை நாம் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த வைராக்கியத்தை நாம் பயிற்சி செய்ய முடியும். அதுதான் சொல்லப்படுது பக்தர்களுடைய சங்கம். அதான் அப்படி சொல்லுவாங்க சத் சங்கம் அப்படின்னு சொல்லி. இப்போ அதான் இங்கே வந்து சொல்லப்பட்டிருந்தது இல்லையா, பௌதிக தவறான சங்கத்திலிருந்து விடுபட்டு. இப்போ அந்த தவறான சங்கம் வந்து எப்படி வந்து நமக்கு கற்றுப்படுதுன்னா, நீ தான் இந்த உடல், நீ நல்லா அனுபவிக்க வேண்டும். தவறான சங்கம் இதுதான் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது. இது வந்து தவறான சங்கத்திற்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து கம்சன் இல்லையா, கம்சனுக்கு வந்து வசுதேவர் தேவகிக்கு வந்து திருமணம் நடந்த பிறகு தன்னுடைய தங்கையை வந்து நான் தான் வந்து வீட்டுக்கு வந்து கொண்டு போய் விடுவேன்னு சொல்லி அவர் தான் ரதத்தை வந்து ஓட்டிகிட்டு போகும்போதும், அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த அசரீரி கேட்கும்போது 8வது குழந்தை கொல்லும் சொன்ன உடனே வந்து கம்சனுக்கு பயங்கர கோபம். அது வரைக்கும் என்னுடைய தங்கை சொன்ன உடனே தன்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னோன்னே தங்கையெல்லாம் பார்க்கல. இதுதான் பொய்யான ஒரு பாசம். நாம் எல்லாருமே இப்படி தான் பாசம் வச்சுருக்கோம் இல்லையா. அப்போ அந்த ஒரு பொய்யான பாசம், பொய்யோ என்னை கொல்லும் சொன்னோடனே தேவகி முடியை பிடித்து அவரை கொல்ல வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை சிறைச்சாலையில் வந்து வைக்கிறார். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, கம்சனுக்கு வந்து அவங்க சார்ந்து இருக்கிறவங்க, அதான் தவறான ஒரு சங்கத்தில் அவங்க எல்லாருமே என்ன ஆலோசனை சொல்கிறாங்கன்னா, நீங்கள்லாம் ஏன் கவலைப்படுறீங்க, கம்ச மகாராஜா வந்து தேவர்கள் எல்லாருமே வந்து எந்த மதிப்பும் இல்லை பாருங்கள், சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள். தேவர்கள் எதுவுமே எந்த மதிப்பும் இல்லை, யோகிகள் எல்லாமே வந்து சிவபெருமானி வந்து வழிபடுறாங்க, அதனால் அவங்க அங்கே போயிட்டாங்க, சிவபெருமான் கூட வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லிக் கொடுப்பது பகவான் விஷ்ணுவா. அப்போ அவங்க வந்து பக்தர்களிடம்தான் வந்து இருப்பாங்க. அவங்கள பற்றி வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, யாரை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி தவறான சங்கத்தின் மூலமாக நீங்கள் தான் பலசாலி, உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, என்ன சக்தி உங்ககிட்ட இல்லை, இந்த மாதிரிலாம் வந்து தவறாக வந்து சொல்லிக் கொடுப்பது, இதுதான் தவறான ஒரு சங்கம் இல்லையா. அந்த சத் சங்கத்தில் வந்து என்ன ஆகுனா, கிருஷ்ணரை பற்றி கிருஷ்ணர் தான் உன்னத ஆளுநர், நம்ம வந்து துன்பத்திற்கான காரணம் என்ன, இந்த துன்பத்திலிருந்து எப்படி வந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையான அறிவை வந்து நமக்கு அங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள். உண்மையான ஆனந்தமாக எப்படி வந்து இருப்பது இல்லை. எல்லாருமே பிரச்சனைகள் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோய் தான் நமக்கு காரணம் எல்லா துன்பத்திற்கும். இப்போ இதிலிருந்து எப்படி வெளியே வருவது, அதையும் எல்லாமே வந்து நமக்கு சத்சங்கத்தில் வந்து சொல்லப்படுது.